தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே முள்ளூர் பட்டிக்காடு கிராமத்தை சேர்ந்த செல்லப்பன் மகன் பால்ராஜ். இவரது மனைவிதான் 47 வயதான சரஸ்வதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் பால்ராஜ் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர் சமீபத்தில் வழக்கு ஒன்றிற்காக சிறைக்கு சென்றிருந்தார். இவரை ஜாமீன் எடுக்க கோரி தனது மனைவி சரஸ்வதியிடம் கூறியுள்ளார். ஆனால் ஜாமீன் எடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காலதாமதத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த பால்ராஜ் மனைவி மீது ஆத்திரம் ஏற்பட்டதால் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மாத்திரையினை வாங்கி வந்த பால்ராஜ் நேற்று முன்தினம் மனைவி சரஸ்வதியை வலுக்கட்டாயமாக பிடித்து பூச்சிக்கொல்லி மாத்திரையை அவர் வாயில் வைத்து திணித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது சரஸ்வதி சத்தம் போட்டு அலறிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் விவரம் அறிந்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சரஸ்வதி இறந்தார். இது குறித்து பட்டுக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் பால்ராஜ் மகள் பாகம்பிரியா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் பால்ராஜை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.